அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது எது எல்லாம் அற்புதமான சகுனமாக பார்க்கப்படுகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நல்ல காரியம் எதை செய்ய கிளம்பினாலும் சகுனம் பார்ப்பது முக்கியமான நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. நாம் செய்ய புறப்படும் காரியம் வெற்றியை கொடுக்குமா அல்லது தோல்வியை தருமா என்பதை சகுனம் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ள முடியும். புதுமனையில் கட்டட வேலையை ஆரம்பிப்பதற்காக செல்லும் போது, மனை முகூர்த்தம் செய்வதற்காக செல்லும் போதும், கிரகப்பிரவேசம் செய்ய புறப்படும் போதும் காணப்படும் சகுனங்களை கவனிக்க வேண்டும். எல்லா வகையான சகுனங்களும் பலன்களும் உண்டு. மனையை நோக்கி புறப்படும் போது இளம் வயதும் அழகும் லட்சுமி கடாட்சமான முகமான மெவமான மேனியும் கருத்த கூந்தலும் கொண்ட சுமங்கலி பெண் எதிரே வந்தால் அது நல்ல சகுனமாகவே பார்க்கப்படுகிறது. மனையில் கட்டப்படும் வீட்டில் வாழ்பவர்கள் எல்லா வகையான நன்மைகளும் பெறுவார்கள் என்பது ஐதீகமாகவே பார்க்கப்படுகிறது. 2 பசுக்கள் குறுக்கே வந்தால் அது நல்ல சகுனமாகும். அதே போலத்தான் எதிரே சவ ஊர்வலம் வந்தாலும் தலைக்கு மேல் நம் கருட பகவான், அதாவது கருடன் வலப்பக்கத்திலிருந்து இடது பக்கமாக வட்டமிட்டாலும் அவையும் நல்ல சகுனங்களாகவே பார்க்கப்படுகிறது. இது நம் குடும்பத்திற்கு மிக அற்புதமான சகுனமாகவே இருக்கிறது. குழந்தைகள் பிறந்த மேனி கோலத்தில் மெதுவாக எதிரே நடந்து வந்தால் அது மிகவும் நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. பக்திமான்கள் இருவராக எதிரே வலம் வருவதும் நல்ல சகுனமாகவே இருக்கிறது. எதிரே விதவை பெண் வந்தால் அது தீய சகுனமாக பார்க்கப்படுகிறது. எதிரே எருமை மாடுகள் வந்தாலும் வியாதிகள் வந்தாலும் அவையும் தீய சகுனங்களாக பார்க்கப்படுகிறது. வீடு கட்டும் மனையை அடையும் போது பல் வழக்கத்திலிருந்து சொன்னால் அதாவது பள்ளி வலப்பக்கத்திலிருந்து சொன்னால் அங்கு வீடு கட்டி வாழ்பவர்கள் வாழ்க்கையும் அமைதியும் நிம்மதியும் நிறைந்தவர்களாகவே இருப்பார்கள் என பார்க்கப்படுகிறது. இப்படி சகனங்கள் ஒவ்வொரு விதமாக பார்க்கப்படுகிறது. பல் யானது இடப்பக்கத்திலிருந்து சொன்னால் அங்கு கட்டப்படும் வீட்டில் வாழ்பவர்கள் மிகுந்த செல்வத்துடன் பிறரை அதிகாரம் செய்யும் அந்தஸ்துடனும் வாழ்வார்கள். மனையை அடையும் போது அங்கு வெள்ளை பசு அல்லது வெண்ணிற காளை மேய்ந்து கொண்டிருப்பதை காண நேர்ந்தால் அங்கு வீடு கட்டி வாழ்பவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கும். வேகமாக உங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள். அதாவது அதிகமான வியாபாரம் செய்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனையில் வெள்ளை புறாவை கண்ட நேரிட்டால் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பது ஐதீகம். வெண்ணிற கோழியை பார்க்க நேர்ந்தால் உறவினர்களின் உதவியும் ஆதரவும் எப்போது நமக்கு கிடைத்து கொண்டே இருப்போம். அடுத்ததாக வீடு கட்டப்படும் மனையை அடையும் போது எதிரே ஓனான் வந்தால் அது தீய சகனமாக பார்க்கப்படுகிறது. நாம் செய்யும் வேலைகள் அனைத்தும் துரதிருஷ்டவசமாக அது நஷ்டத்தில் முடிவடையும் என்பதை கண்டுபிடிப்பதாக இருக்கிறது. அதே போலத்தான் பூமி வண்டுகள் துளைப்பதை பார்த்தாலும் கெட்ட சகனமாக கருத வேண்டும். அங்கு வீடு கட்டி வாழ்பவர்கள் வறுமையாலும் வியாதிகளாலும் பாதிக்கப்படுவார்கள். மனையின் கருப்பு நிற பசு அல்லது காளையை பார்ப்பது கெட்ட சகுனமாகும். அதேபோல் அங்கு கருப்பு நிற புழுவை காண்பதும் கெட்ட சகுனம். அத்தகைய சகுனங்கள் தென்பட்டால் எந்த விதமான நல்ல திருமண சம்பந்தமாகவும் கெட்ட சகுனமாக இருக்குது. அத்தகைய சகுனங்கள் தென்பட்டால் கட்டட வேலையை உடனே ஆரம்பிக்கக்கூடாது. அதை 3 அல்லது 4 நாட்களுக்கு தள்ளி போட வேண்டும். அடுத்ததாக மனையில் நுழையும் போது அங்கு எறும்புகள் வரிசை இல்லாமல் செல்வதை பார்க்க நேரிட்டால் அதுவும் தீய சகுனமாகவே பார்க்கப்படுகிறது. அன்றைய தினம் நீங்கள் அந்த சுப வேலையை நிறுத்த வேண்டும். அடுத்ததாக கட்டிட மனையில் நுழையும் போது காக்கைகள் கத்திக்கொண்டே வலது புறத்திலிருந்து இடது பக்கமாக பறந்து சென்றால் அது நல்ல சகனமாகவே பார்க்கப்படுகிறது. வீடு கட்டுபவர்கள் ஏதேனும் துன்பங்கள் இருந்தால் அவை நீங்கி நற்பலன்கள் நடைபெற தொடங்க வேண்டும். அதே போலத்தான் கட்டட மனைக்குள் நுழையும் போது கோழி, கிளி, பசு, கொக்கு, அணில், கழுதை, நரி, வேங்கை, முயல் போன்றவை வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக ஓடுவது அற்புதமான நல்ல செயல்களாகவே பார்க்கப்படுகிறது. மனைக்கு சென்று கொண்டிருக்கும் போது அல்லது மனைக்குள் நுழையும் போது குடிகாரன், பிச்சைக்காரன், கூனன், முடவன், குருடன், நொண்டி, சிதைந்த முக்கை கொண்டவன், சுடுகாடு காக்கும் வெட்டியான், அடுத்ததாக வலையை வைத்து கொண்டிருக்கும் வலைஞன், செக்காட்டுபவன் போன்றவர்கள் காண்பது கண்டிப்பாகவே தீய சகுனங்களாக பார்க்கப்படுகிறது.
அதேபோல் அழுக்கான ஆடைகளை அணிந்தவன், செம்பட்டை முடி கொண்டவன், ஒற்றைக்கண் பெற்றவன், கூந்தலை விரித்து கொண்டு போடியிருக்கும் பெண், கையில் தடி வைத்திருப்பவன், சன்னியாசி போன்றவர்களை பார்ப்பது தீய சகுனிகளாகவே பார்க்கப்படுகிறது. வீடு கட்டும்போது, மனைக்கு சென்று கொண்டிருக்கும் போது, அல்லது நல்ல செயல்கள் செய்து கிளம்பும் போது, புதிதாக தொழில் தொடங்க செல்லும் போது, மனைக்குள் நுழையும் போது, நிறைகுடம் தாங்கிய சுமங்கல் பெண், யானை தனி மனிதன், சலவை தொழிலாளி, குதிரை, சிவந்த நிற ஆடைகளை அணிந்த கிழவி, பால், நெய், நீர், இறைச்சி, தயிர் குடம், மதுகுடம் போன்றவை எதிர்பட்டால் இது மிகவும் நல்ல சகுனமாகும். அங்கு நல்ல செயல்கள் செய்பவர்கள், வீடு கட்டுபவர்களுக்கு செல்வ வளமும் செல்வாக்கும் நிறைந்த வாழ்க்கை அமையுங்களாக பார்க்கப்படுகிறது. இத்தகைய சகுனங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல செயல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.